வணக்கம் தமிழ் மக்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் சேவை எப்போது தொடங்கப்பட்டது? ஏ 1850, பி 1853, சி 1857, டி 1860. சரியான விடை பி 1853. இந்தியாவின் முதல் ரயில் சேவை எந்த இரண்டு இடங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது? ஏ ஹவுரா அண்ட் ஹுக்லி, பி மும்பை அண்ட் தானே, சி சென்னை அண்ட் அரக்கோணம், டி டெல்லி அண்ட் ஆக்ரா. சரியான விடை பி மும்பை அண்ட் தானே. இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ மும்பை, பி கொல்கத்தா, சி புதுடெல்லி, டி சென்னை. சரியான விடை சி புதுடெல்லி. இந்திய ரயில்வே உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் ஆகும்? ஏ முதலாவது, பி இரண்டாவது, சி மூன்றாவது, டி நான்காவது. சரியான விடை டி நான்காவது. இந்திய ரயில்வேயின் தற்போதைய மண்டலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 16, பி 17, சி 18, டி 19. சரியான விடை சி 18. இந்திய ரயில்வே துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ லார்ட் கானிங், பி லார்ட் டலௌசி, சி ஜார்ஜ் கிளார்க், டி லார்ட் ரிப்பன். சரியான விடை பி லார்ட் டல்லௌசி. இந்திய ரயில்வே துறையின் குறிக்கோள் என்ன? ஏ பாதுகாப்பு, சேவை, வளர்ச்சி, பி நாட்டின் உயிர்நாடி, சி இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம், டி தேசத்தின் சேவை. சரியான விடை ஏ பாதுகாப்பு, சேவை, வளர்ச்சி. இந்தியாவின் முதல் மின்சார ரயில் எப்போது இயக்கப்பட்டது? ஏ 1925, பி 1930, சி 1947, டி 1905. சரியான விடை ஏ 1925. இந்திய ரயில்வே வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏ 1890, பி 1901, சி 1905, டி 1910. சரியான விடை சி 1905. இந்தியாவின் மிக நீளமான தூரம் கடக்கும் ரயில் எது? ஏ சதாப்தி எக்ஸ்பிரஸ், பி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், சி விவேக் எக்ஸ்பிரஸ், டி துரந்தோ எக்ஸ்பிரஸ். சரியான விடை சி விவேக் எக்ஸ்பிரஸ். விவேக் எக்ஸ்பிரஸ் கடக்கும் மொத்த தூரம் என்ன? ஏ சுமார் 3500 கிலோமீட்டர், பி சுமார் 4286 கிலோமீட்டர், சி சுமார் 5100 கிலோமீட்டர், டி சுமார் 6000 கிலோமீட்டர். சரியான விடை பி சுமார் 4286 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக உயரமான ரயில்வே பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஏ பியாஸ் ஆறு, பஞ்சாப், பி செனாப் ஆறு, ஜம்மு காஷ்மீர், சி பிரம்மபுத்திரா ஆறு, அஸ்ஸாம், டி கங்கை ஆறு, பீகார். சரியான விடை
பி செனாபாரு ஜம்மு காஷ்மீர். இந்தியாவின் மிக நீளமான ரயில்வே நடைமேடை எங்கு அமைந்துள்ளது? ஏ கொல்கத்தா, பி கர்நாடகா, சி உத்தரப்பிரதேசம், டி கேரளா. சரியான விடை பி கர்நாடகா. இந்தியாவின் அதிவேக ரயில் எது? ஏ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், பி கதிமான் எக்ஸ்பிரஸ், சி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், டி சதாப்தி எக்ஸ்பிரஸ். சரியான விடை ஏ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? ஏ மும்பை, பி புதுடெல்லி, சி கொல்கத்தா, டி சென்னை. சரியான விடை சி கொல்கத்தா. இந்தியாவில் அதிக ரயில் நிலையங்களை கொண்ட மாநிலம் எது? ஏ மகாராஷ்டிரா, பி உத்தரப்பிரதேசம், சி மத்திய பிரதேசம், டி மேற்கு வங்கம். சரியான விடை பி உத்தரப்பிரதேசம். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க் எந்த நாட்டிற்கு உரியது? ஏ இந்தியா, பி ரஷ்யா, சி சீனா, டி அமெரிக்கா. சரியான விடை டி அமெரிக்கா. கொங்கன் ரயில்வேயின் மொத்த நீளம் எவ்வளவு? ஏ சுமார் 500 கிலோமீட்டர், பி சுமார் 760 கிலோமீட்டர், சி சுமார் 1000 கிலோமீட்டர், டி சுமார் 1500 கிலோமீட்டர். சரியான விடை பி சுமார் 760 கிலோமீட்டர். உலகின் மிக உயரமான ரயில் பாதை எந்த இரு நாடுகளை இணைக்கிறது? ஏ இந்தியா நேபாளம், பி சீனா இந்தியா, சி சீனா திபெத், டி ரஷ்யா சீனா. சரியான விடை சி சீனா திபெத். தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ செகந்திராபாத், பி சென்னை, சி பெங்களூரு, டி கொச்சி. சரியான விடை பி சென்னை. சரியான விடை சி இந்தியா. உங்களுக்கு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டின் பட்டாசு நகரம் என்று அழைக்கப்படுவது? குடியாத்தம், சிவகாசி, தேனி, காஞ்சி. உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.